டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27. இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேண்டிலே வந்து பாருங்க நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் பேனிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு புட் பேனிக் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து மொமெண்டம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எந்த சைடில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் சைடு தான் மொமெண்டம் ஆயிருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்க நமக்கு ஓஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேலி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல கால் அண்ட் புட்ல ரெண்டுலையுமே வந்து என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லிஷ் பேரிஷ்னு சொல்லி உங்களுக்கு ட்ரெண்ட் மாறி மாறி இருந்தது. பட் ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா நமக்கு எதுவுமே வரல நமக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடில். அதே சேம் உங்களுக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மெத்தட்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தா 10 மணிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அடுத்த எக்ஸிட்டே வந்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு 10:7 வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஸ்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தா கூட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் பாருங்க கரெக்டாக 10:46 வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க்கோட கேண்டில் லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மொமெண்டம் ஆயிருக்கு. அடுத்த எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:25 வந்து நமக்கு அடுத்த எக்ஸிட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த எக்ஸிட்ல கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு மார்னிங் செக்ஷன்ல இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு நம்மளோட இண்டிகேட்டர்ல. அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க அகைன் உங்களுக்கு புட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:42 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மொமெண்டம் இந்த என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. ஸோ இன்னைக்கு 1 மினிட் பிரேக் அவுட் மெத்தட் புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து மொமெண்டம் வந்து நமக்கு இன்னைக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ்ல கால் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு நமக்கு மார்னிங் செக்ஷன்ல எதுவும் என்ட்ரி வரல. உங்களுக்கு கரெக்டாக 11:05 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகாம அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:25 வந்து நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 1 மணிக்கு வந்திருக்கு. எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ்ல இந்த ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங்லேயே உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கு கரெக்டாக 9:59க்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 2:15 வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு நம்மளோட இண்டிகேட்டர்ல. உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு மார்னிங் செக்ஷனே வந்து பாருங்க ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் பேனிக் சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் கண்டிஷன் செல்லிங் சைடு தான் மொமெண்டம் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பாருங்க நமக்கு 1 மினிட் பிரேக் அவுட் மெத்தட்ல வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கு எந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல. கால் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ 2 என்ட்ரியுமே வந்து நமக்கு இன்னைக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளோட இண்டிகேட்டர்ல புட் ஆப்ஷன் சைடுல. சேம் அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ்ல புட் சைடு எடுத்துனாலுமே சேம் அதே தான். உங்களுக்கு வந்து பாருங்க கரெக்டாக 9:50க்கு உங்களுக்கு அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து அகைன் ரீடெஸ்ட் எடுத்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எப்படிங்க சார் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரி கேண்டலுக்கு லோல் வந்து ஒரு லைன் போகுது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து எந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இன்னையோட என்ட்ரியை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 11:05க்கு இந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. பட் ஆனால் ஆக்டிவேட் ஆயிருந்தா உங்களுக்கு அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ளோஸ் வச்ச கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கணக்கு வரும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டாப் லாஸ் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மெத்தட்ல நீங்க ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு கிளியராகவே மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கா அப்படிங்கிற வந்து டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல வந்து நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடரா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோடையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தா நீங்க கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க.
தேங்க்யூ.